வெல்கம் டு திவிநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சோயா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சைட் டிஷ் தான். இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு இங்கே 200 கிராம் பச்சை சோயாவை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இதில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த சோயா பருப்பை இதோட சேர்த்துக்கிறேன். இது கூட 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கும் பருப்பும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேகிற அளவுக்கு தண்ணி விடணும். ஏன்னா பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரணும். அதனால் நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அது மூடி வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஜாரில் 6 பீஸ் தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பூண்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கும் பருப்பும் 3/4 வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோடு சேர்த்துட்டு மூடி நல்லா வேக வைக்கணும். இது நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி வந்தோடனே நம்மளுக்கு சோயா உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. இது சாப்பாட்டோட, பூரி, சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.